75 வயதான மீனாட்சி அடுத்து தன்னுடைய குழுவில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆணுடன் மோத இருக்கிறார். அப்படி மோதுவதன் மூலமாக அவர் தன்னையே பரிசோதித்து பார்த்துக் கொள்வதாக கூறுகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை காண்போம். மறுநாள் இரவு ஊரில் உள்ள கோயில் திருவிழாவை முன்னிட்டு களரி சண்டை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அணி அணியாக வீரர்கள் தயாராகி வந்திருந்தார்கள். குறிப்பாக ஏராளமான சிறுவர் சிறுமிகளும் களத்திற்கு வந்திருந்தனர். ஆட்டம் விறுவிறுப்பாக தொடங்கியது. களரியில் வடக்கன் கலை, தெற்கன் கலை என இருவகை உண்டு. கேரளத்தில் வடக்கன் கலை கற்றுத்தருகிறார்கள். தமிழகத்தில் கற்றுத்தரப்படுவது தெற்கன் கலையாகும். பயிற்சி செய்யும் இடத்தை பொறுத்து அங்கக்களரி, குழிக்களரி என இருவகை உண்டு. களரி பயிற்சியில் 4 வகை பயிற்சிகள் இருக்கின்றன. நெய்த்தாரி, கோல்தாரி, அங்கத்தாரி, வெறுங்கை பிரயோகம் ஆகியவை இதில் அடங்கும். எதிரியினால் ஆயுதம் பறிக்கப்பட்டாலும் கடைசி வரை போராடும் வகையில் இருக்கிறது வெறுங்கை பிரயோகம். കടത്തനാട് കളരി സംഘം വടക്കൻ സമ്പ്രദായത്തിലാണ് പഠിപ്പിക്കുന്നത്. അതിൽ മെയ്പായിട്ടാണ് ആദ്യം மெய்பைட்டு முதல்ல கற்றுக் கொடுப்பேன். அது 3 வருஷ பயிற்சி. കളിച്ച് அடுத்து வடிபைட்டு கற்றுக் கொடுப்போம். அதுக்கடுத்து அங்கத்தைலி கற்றுக் கொடுப்போம். வடிபைட்டுல 3 முறை இருக்கு. முச்சால், கெட்டேரி, ஒட்டா. அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்கத்தைலி முறையில வாள், உருமி இதையெல்லாம் வச்சு கத்துக் கொடுப்போம். கடைசியா ஆயுதமே இல்லாம சண்டை போடுறது எப்படின்னு கத்துக் கொடுப்போம். ஆயுதமொന്നും இல்லாதையான வெறுங்கை பிரயோகம். முதலில் மாணவர்களுக்கு மெய்தாரியை கற்றுத்தருகிறார்கள். இதில் உடலை வளைத்து பன்றி, யானை, சிங்கம், மீன், கோழி, பாம்பு, குதிரை, பூனை ஆகிய 8 வடிவங்களில் நிற்க பழகிக் கொடுக்கிறார்கள். அங்கதாரி எனப்படும் ஆயுத பயிற்சி எல்லாம் இதற்கு பிறகுதான். களரி கற்கும் போது நம் உடலில் உள்ள 108 வர்ம புள்ளிகளும் பெரும் பலம் பெறுகின்றன. இதனால் அசாத்திய திறமை நமக்கு கிடைப்பதாக சொல்கிறார்கள். களரி பயிற்சியால் நம் உடலில் உள்ள எல்லா தசைகளும் இயக்கப்படுவதால் உடல் லேசாகிறதா. இதனால் துப்பாக்கி குண்டு நம்மை நோக்கி வந்தாலும் அதிலிருந்து தப்ப முடியும் என்கிறார்கள். மீனாட்சி அம்மா களரிக்கலையை இலவசமாக கற்றுத்தருகிறார். அவரின் மாணவர்களில் 1/3 ஒரு பகுதியினர் பெண்கள்தான். எனக்கு 2 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. என்னோட மூத்த பையனும் சிஷ்யர்களும் சேர்ந்து இந்த களரி பள்ளியை நடத்திக்கிட்டு வர்றாங்க. நான் இங்க இருக்கிறதுனால பெண்கள் நிறைய பேர் கத்துக்க வர்றாங்க. அதனால இப்ப பெண்களுக்கு நைட்டு தனியா போறதுக்கு பயமே இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நேரத்துல தான் நான் பயிற்சி கொடுக்கிறேன். களரி பரிசீலனம் ചെയ്യുന്നത്. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.